டிசம்பர் 21 திருவருகை காலம் 4ஆம் ஞாயிறு. நற்செய்தி வாசகம். மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 18 முதல் 24 முடிய வசனங்கள். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேற இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். நீண்ட நாட்களாக மேரி படுத்த படுக்கையாயிருந்தார். அவரை தாக்கிய நோயினால் அதிக வலியிலும் வேதனையிலும் இருந்தார். நோய் முற்றிக்கொண்டே இருந்தது. தான் படுத்திருந்த அறையின் ஜன்னல் வழியாக தோட்டத்தில் இருந்த பூமரத்தை பார்த்து ரசிப்பது அவர் வழக்கம். இலையுதிர் காலம் தொடங்கியது. அந்த மரம் தன் இலைகளை இழந்து கொண்டிருந்தது. தன் வாழ்க்கையை இலைகளை உதிர்த்திடும் மரத்தோடு ஒப்பிட்டு, இந்த மரம் எல்லா இலைகளையும் உதிர்த்து மொட்டையாக இருக்கும்போது தன் வாழ்க்கையும் முடிந்துவிடும் என்று இலைகளை உதிர்த்திடும் மரத்தை அடையாளமாக, தான் வாழ்வதின் அடையாளமாக பார்த்து கொண்டே இருந்தார். ஒவ்வொரு நாளும் அடிக்கடி மரத்தை பார்த்து தனது வாழ்வை கணித்துக் கொண்டிருந்தார். அவர் பார்வையில் ஒரே ஒரு இலை மட்டும் அதனுடைய பிடியிலிருந்து விழாமல் மரத்தோடு கெட்டியாக ஒட்டி கொண்டிருந்தது. அது விழ மறுத்தது. நான் விழமாட்டேன் என்று மேரியிடம் பேசுவதைப் போல அங்கேயே தொங்கிக் கொண்டிருந்தது. இலையுதிர் காலம் முடிந்தது. பருவம் மாறி இலைகளை துளிர்க்கும் காலம் வந்தது. அந்த மரம் இலைகளை துளிர்க்க ஆரம்பித்தது. ஆனால் அந்த ஒரு இலை மட்டும் இன்னும் ஒட்டிக்கொண்டே இருந்தது. இந்த காட்சி மேரிக்கு ஒரு புது தெம்பையும் உற்சாகத்தையும் தந்தது. தனக்குள் ஒட்டி கொண்டிருக்கும் உயிரும் அதை போலத்தான். நான் தளிர்க்கப் போகிறேன் என்று தன்னம்பிக்கை கொண்டாள். 6 மாதங்களில் குணமடைந்தார். ஒரு நாள் தனது படுக்கையிலிருந்து எழுந்து ஜன்னல் அருகில் வந்தார். அந்த காய்ந்த இலை இன்னும் மரத்தோடு ஒட்டி கொண்டிருந்தது. ஜன்னல் அருகில் உற்று பார்க்கும் போதுதான் அவருக்கு தெரிந்தது, அந்த காய்ந்த இலையை ஜன்னல் கண்ணாடியில் தனது மகன் வரைந்து வைத்திருக்கிறான் என்று. மகன் வரைந்திருந்த இலையின் படத்தை வாழ்வின் அடையாளமாக பார்த்து வாழ்வதின் நம்பிக்கையை இதுவரை இழக்காதிருந்தார் என்று மேரி உணர்ந்து கொண்டார். திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிறு இன்று. நாம் எதை அடையாளமாக பார்த்து எவ்வகையான நம்பிக்கையை நம்மில் வளர்க்கிறோம், எதை எதிர்நோக்கி வாழ்கிறோம் என்று சிந்தித்து மன்றாட இன்றைய நாள் அழைக்கிறது. இன்றைய முதல் வாசகத்தில் ஆகாசு அரசருக்கு வந்த இறை வெளிப்பாட்டை பற்றி ஏசாயா விளக்குகிறார். சிரியா நாட்டு அரசனும் இஸ்ராயல் நாட்டு அரசனும் கூட்டு சேர்ந்து யூதயா நாட்டு அரசர் ஆகாசை தாக்க முயன்றனர். அரசர் ஆகாசு தனியாக நின்று இவர்களை எதிர்த்து போராட முடியாது என்று பயந்தார். எனவே அசிரிய நாட்டு அரசருக்கு கப்பம் கட்டும் அடிமை அரசனாகி தலைநகர் எருசலேமை காப்பாற்ற முயன்று கொண்டிருந்தார். இந்த வேளையில்
ஏசாயா ஆகாசு அரசரிடம் வந்து இறைவன் அவருக்கு நேரடியாக உதவி செய்து யூதேயா நாட்டை காப்பாற்றப் போகிறார் என்று கூறினார். ஆனால் ஆகாசு அதை நம்பவில்லை. ஆகாசு இதை நம்ப வேண்டும். அவர் நம்புவதற்காக இறைவனே வலிய வந்து ஒரு அடையாளத்தை அருளப் போகிறார். அடையாளத்தை பார்க்கும்போது அது உணர்த்தும் உண்மை கண்டிப்பாக நிகழும். இறைவன் ஆகாசின் அரசரை பாதுகாப்பார். ஆண்டவர் அவருடன் இருக்கிறார் என்பதை ஆகாசு நம்ப வேண்டும் என்று ஏசாயா இறை வெளிப்பாட்டு செய்தியை கூறினார். ஆக அடையாளத்தை பார்த்து ஆண்டவர் நிகழ்த்த போகும் பாதுகாப்பை, வெற்றியை ஆகாசு நம்ப வேண்டும். ஆண்டவர் இம்மானுவேலாக அவரோடு இருந்து அவருக்கு தரும் வெற்றியை எதிர்நோக்கி வாழ வேண்டும் என்பதைத்தான் முதல் வாசகம் சுட்டி காட்டுகிறது. இவ்வாறு பழைய ஏற்பாட்டில் பல முறை இறைவன் தன் மக்களுக்கு அடையாளங்கள் தந்து அவர்களை நம்பிக்கையில் வளர்த்தெடுத்து அவருடைய மீட்புச் செயலை எதிர்நோக்கச் செய்தார். காலம் வந்தபோது அவர்களுக்கு மீட்பை நிகழ்த்தியும் காட்டியிருக்கிறார். இதனைத்தான் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தின் தொடக்கத்தில் படிக்கிறோம். பலமுறை பல்வேறு வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் முன்னோரிடம் பேசிய கடவுள் இறுதி நாட்களில் தன் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். பலமுறை பல்வேறு வழிகளில் தன் மீட்பை நடத்திய இறைவனின் இறுதியான உறுதியான வழிமுறைதான் அவர் தன் மகன் இயேசு வழியாக நடத்திய மீட்புச் செயல். இந்த பின்னணியில் இறைவனின் இந்த இறுதியான முழுமையான மீட்பின் வழிமுறையைத்தான் இன்றைய நற்செய்தியில் படிக்கிறோம். மீட்பின் வரலாற்றில் இறைவன் காட்டிய பல அடையாளங்களின் உச்சக்கட்ட முடிவான முழுமையான அடையாளம்தான் இன்றைய நற்செய்தி. நேர்மையாளரான யோசேப்பு தன்னுடன் மன ஒப்பந்தத்தில் இருந்த மரியாவுடன் இன்னும் கூடி வாழவில்லை. ஆனால் மரியாவோ கருவுற்றிருக்கிறார். இந்த சிக்கலிலிருந்து தப்பிக்க முயல்கிறார். அதே வேளையில் மரியாவை இகழ்ச்சிக்கும் உள்ளாக்க விரும்பவில்லை. எனவே மரியாவை மறைவாக விலக்கிவிட திட்டமிடுகிறார் யோசேப்பு. ஆனால் யாரை விலக்கிவிடலாம் என்று முடிவெடுத்தாரோ அதையே அவரையே அடையாளமாக தந்து ஆண்டவர் தான் நடத்தும் மீட்புச் செயலில் யோசேப்பை ஈடுபடுத்துகிறார். மரியாவிடமிருந்து விலகி நின்று சிக்கலிலிருந்து தப்பித்து வாழலாம் என்று யோசேப்பு நினைத்தார். ஆனால் அந்த சிக்கல்தான் அடையாளம். தூய ஆவியாரால் மரியா கருவுற்றிருக்கிறார் என்பதுதான் அந்த அடையாளம் உணர்த்தும் உண்மை. இந்த அடையாளமாகிய சிக்கலை யோசேப்பு மரியாவோடு சேர்ந்து வாழ வேண்டும். இவ்வாறு இயேசுவை பெற்றெடுப்பதில், அவரை வளர்ப்பதில், இறைவனின் மாபெரும் மீட்பை இயேசுவில் நிகழ விடுவதில் இருவரும் பங்கு எடுக்க வேண்டும் என்று கனவில் விளக்கம் பெறுகிறார். கனவிலிருந்து விழித்தெழுந்த யோசேப்பு இனி என்ன செய்ய வேண்டும்? மரியாவை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். பிறக்கும் குழந்தைக்கு இயேசு என்னும் மீட்பருக்கு இம்மானுவேல், அதாவது இறைவன் நம்மோடு என பெயரிடுகிறார். அவரை வளர்த்தெடுக்கிறார். அவருடைய மகன் என பிறரால் அறியப்படும் இந்த இயேசுவில்தான் இறைவனின் மீட்பு செயலாகிறது என்பதை உணர்ந்து மரியாவுடன் கூடி வாழ்கிறார். இவ்வாறு இறைவன் மனிதரை தேடி வந்து மீட்கும் இந்த பேருண்மை மனிதரிடையே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு மனிதர் முன் தான் வாழும் சாட்சியாய், அருள் அடையாளமாய் ஒளிர வேண்டும் என்பதை உணர்ந்து யோசேப்பு செயல்படுகிறார். ஆகவே யோசேப்பு, மரியா இவர்கள் வழியாக இன்றைய நற்செய்தி நமக்கு உணர்த்துவது என்ன? அடையாளங்களின் காலம் முடிந்துவிட்டது. இறைவனும் மனிதரும் நேருக்கு நேர் நின்று முகத்துக்கு முகம் பார்த்து ஒருவரை ஒருவர் உணர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய காலம் தொடங்கிவிட்டது. அடையாளத்தை பார்த்து இனி அடையாளங்கள் காட்டும் நிஜம் ஒரு நாள் நிறைவேறும் என காத்திருந்த காலம் முடிந்துவிட்டது. இறைவன் இயேசு தானாகவே முன்வந்து நம்மோடு தங்கி குடிகொண்டு உறவாடும் காலம் பிறந்து விட்டது. மரியா போன்று
யோசேப்பு போன்று மனம் திறப்பவர்களுக்கு இறைவன் இம்மானுவேலாக நம்மோடு தங்கி வாழ்பவராக வந்துவிட்டார். தாங்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது யோசேப்பு என்ற தனிநபருக்கு அவருடைய வாழ்வில் ஏற்பட்ட தனிப்பட்ட சிக்கல். ஆனால் இறைவன் அவருக்கு விளக்கம் தந்து அவருடைய மீட்புச் செயலில் யோசேப்பை பங்கெடுக்கச் செய்தார். யோசேப்பு அந்த மீட்புச் செயலில் மரியாவுடன் சேர்ந்து பயணித்தார். அதைப் போலவே கணவரோடு கூடி வாழாமல் எப்படி தான் கன்னியாயிருந்து கருவுற முடியும் என்று குழப்பத்தில் இருந்தார் மரியா. ஆனால் இறைவன் அது எவ்வாறு நடக்கும் என்று விளக்கினார். உடனே இறைவன் நடத்தும் மீட்புச் செயலில் இயேசுவின் தாய் ஆகுவதற்கு மரியா இசைவு தந்தார். இறைவனின் மீட்புச் செயலில் யோசேப்புடன் மரியாவும் சேர்ந்து பயணித்தார். இவ்வாறு யோசேப்பும் மரியாவும் தங்களது தனிப்பட்ட வாழ்வில் தங்களுக்கு சிக்கலாகவும் குழப்பமாகவும் இருந்தவைகளை இறைவனின் மீட்புச் செயல் என்ற ஒளியில் தாங்கள் இயேசுவின் தாய், தந்தை, குடும்பம் என்ற விளக்கம் பெற்றனர். இறை மீட்புச் செயலில் பங்கெடுத்தனர். யோசேப்பை போல, மரியாவை போல நாம் ஒவ்வொருவரும் நமது தனிப்பட்ட வாழ்வுக்குரிய திட்டங்களோடும் கனவுகளோடும் வாழ்வது மனித இயற்கை. ஆனால் விரைவில் வரும் கிறிஸ்துமஸ் திருவிழா கூறுவது என்ன? கிறிஸ்துவின் திருப்பிறப்பில் இறைவன் நம்மிடம் நம் இசைவை கேட்கிறார். நமது தனிப்பட்ட வாழ்வில் இறைவன் வலிய வந்து நம்மோடு சேர்ந்து அவருடைய மீட்புச் செயலை தொடர நம்மிடம் இசைவு கேட்கிறார். இன்னும் 3 நாட்களில் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட தயாராகும் நாம், வாரும் இறைவா, உமது திருவுளம் என்னில் என் இல்லத்தில் செயல்பட மரியாள் போன்று உள்ளங்களை திறந்து உம்மை ஏற்கிறோம். யோசேப்புக்கு உம் விளக்கம் தந்து உம் மீட்பு திட்டத்தை செயல்படுத்த அவரை தூண்டினீர். இறைவார்த்தையை தினமும் படிக்கும் நாங்கள் உம் திருப்பிறப்பை வெறும் வெளி ஆடம்பர கொண்டாட்டமாக மாற்றிவிடாமல் யோசேப்பு போல் உள்ளத்தில் தெளிவு பெற உதவும். எங்கள் வாழ்வில் உமது மீட்பின் செயலை வாழ எங்களுக்கு ஞானமும் ஆற்றலும் தாரும் என மன்றாடுவோம். அவருடைய மீட்புச் செயலை நம் வாழ்க்கை செயலாக, நம் வாய்மொழி அறிவிப்பாக, நம் உள்ளத்து உணர்வாக அனைவரோடும் பகிர்ந்து வாழ மரியாவை போன்று, யோசேப்பை போன்று நம்மை நாம் தயாராக்குவோம். இன்றிலிருந்து 4ஆம் நாள் கிறிஸ்து நம்மில் மீட்புச் செயலை நிகழ்த்த நம்மிடையே பிறக்க இருக்கிறார். அவரை வரவேற்போம், வாழ்வில் அவரை கொண்டாடுவோம்.